18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த அழகர் கோயிலிலிருந்து உன் அப்பன் 18ஆம் படி கருப்பசாமி உனக்காக ஆசீர்வதித்து இந்த சந்தனத்தை அனுப்பியிருக்கேன். எப்படி கோபத்தோடு என்னை நோக்கி வர்றவங்க யாராக இருந்தாலும் அவர்களை இந்த சந்தனத்தால் குளிர்விப்பேனோ, நானே மனிதர்களின் துரோகத்தையும் தவறான செயலையும் பார்த்து கோபத்தில் ஆத்திரத்தில் பொங்கும்போது எனக்கு சந்தனத்தை அள்ளி பூசுகிறாங்களோ, அப்படியே உன்னையும் நான் ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காக இந்த சந்தனத்தை அனுப்பியிருக்கேன். ஆம் என் தங்கமே, இப்போது தவறாக நடக்கிற விஷயங்களும் தடங்களாக இருக்கிற விஷயங்களும் எல்லாமே சரியாகி நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் பெறப்போகிறாய் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த சந்தனத்தை உன்னை நோக்கி ஆசீர்வதித்து அனுப்பியிருக்கேன். இதை தொட்ட நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஆரம்பமாகிடும். இனி எல்லா நேர்மறை சக்திகளும் உன்னை நோக்கி நெருங்கி வரும். நீ நினைச்ச விஷயங்களெல்லாம் சற்றும் பிசகாமல் நினைத்தது போலவே உன் வாழ்வில் நடந்து முடியும் என் தங்கமே. நீ இனிமே ஒரு நொடி கூட கலங்கக்கூடாது. உனக்கு தடையாக இருந்த விஷயங்களெல்லாம் இப்போது சுக்குநூறாக நொறுங்கி போகும். சில விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கலையேன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்ததை கூட நான் இப்போ சரி பண்ணி உனக்கானதை உன் மன விருப்பம் போல நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு மிக நம்பிக்கையான நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நீ சந்திப்ப. இப்போ நீ மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க பாரத்தை எல்லாம் அவர்களிடமே இறக்கி வைத்து அவர்களை உனக்கு உதவும்படியும் நான் செய்து காட்டுவேன் என் தங்கமே. இதுவரைக்கும் ஏமாத்துறவங்களையும் துரோகம் செஞ்சவங்களையும் புறம் பேசுபவர்களையும் பொய் பேசுகிற மனிதர்களை மட்டும்தானே நீ பார்த்த. இனிமே நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி அதிகரிப்பாங்க. உன் நேர்மறை எண்ணத்தின் சக்தி காரணமாக பல நல்ல மனிதர்கள் உன் வாழ்வில் வந்து சேர்வார்கள். நீ விழுந்து விட்டாய் என நினைத்தவர்கள் முன்பாக எழுந்து நிற்க வைப்பேன். உன் வாழ்க்கையில் இனிமேதான் பெரும்பாலான நன்மைகள் நடக்கப் போகுது. உன்னை விட்டு சென்றவர்களையும் விலகி சென்றவர்களையும் நினைத்து கண்ணீர் சிந்த வேண்டாம் என் தங்கமே. இனி வாழவே முடியாது நிலைக்கு போனவங்க எத்தனையோ பேர், அப்பா கருப்பா, இதுவரைக்கும் நான் எதிர்பார்க்காத வாழ்க்கையை எனக்கு கொடுத்துட்டியே நினச்சி சந்தோஷப்படும்படி அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். அதே போல இப்போதும் உனக்கும் ஒரு தெளிவை உண்டாக்குவேன். நீ கவலைப்படாதே. நீ கேட்காமலேயே எல்லா விஷயங்களையும் உனக்காக இந்த கருப்பசாமி நான் தருவேன். நீ விதைக்கும் எண்ணங்கள் உன்னிடமே திரும்பி வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லது நடக்கும்படி நல்ல எண்ணங்களை உன் மனசுக்குள்ள விதையாக போடு. அதை உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும்படி நான் செய்வேன். நீ எப்போதும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது தவறாகவே இருந்தாலும் அதை எதிர்மறையாக யோசிக்கவோ எடுத்துக்கொள்ளவோ வேண்டாம். எல்லா நிகழ்வுகளோடும் உன் வாழ்க்கையை பொருத்தி பார்க்காதே. ஒரு சில விஷயங்கள் தான் உனக்கு ஒத்து வரும். அதனால் நல்ல வினைகளையும் நல்ல விஷயங்களையும் மட்டும் தேர்ந்தெடுத்து இதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும், இதுதான் எனக்கு நல்லதுன்னு நேர்மறையான எண்ணங்களை உனக்கு துணையாக வச்சுக்கோ. உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் உன்னிப்பாக கவனி. உனக்கான வாய்ப்புகளை நான் ஒழிச்சு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் அதன் மூலமாக உன் வாழ்க்கை உயர்ந்து நீயும் மேலே முன்னுக்கு வருவ. நீ நம்பிக்கையோடு இருக்கிறாய் தானே? தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உன்னுடைய ஆயுதம். அதை ஏந்தி நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உன் ஆரோக்கிய குறைபாடுகள் இனி சரியாகும். ஆரோக்கியம் மேம்படும். உறவுகளுடன் இணைந்து நிச்சயமாய் வாழ்க்கையில் முன்னேறுவ. எப்போதும் நீ பேசிய பேச்சில் கவனமாக இரு. விளையாட்டா கூட யார் மனமும் புண்படும்படி பேசிட வேணாம். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன். உனக்கான மாற்றத்திற்கான நாள் ஆரம்பமாகிவிட்டது என் தங்கமே. இனிமே உன் வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கப் போகுது. நன்மைகள் நிச்சயமாக நிறைய நடக்கும். அதுவரை நீ கொஞ்சம் பொறுமையாக நேர்மறை எண்ணத்தோடு ஒத்துழைச்சாலே உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை எல்லாம் இந்த கருப்பசாமி நான் நடத்தி முடிச்சிடுவேன். உன் தேவைகளும் எண்ணங்களும் விருப்பங்களும் இனி அழகாய் நிறைவேறப் போகுது. நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு தரல நினச்சிக்கிட்டே இருந்தாய் தானே? இதோ உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுக்க நான் வந்து விட்டேன். எதையும் யோசிக்காம நான் கொடுப்பதையெல்லாம் ஆனந்தமாக அனுபவித்து ரசித்து வாழ பழகு. சில விஷயங்கள் மலிவாக சுலபமாக கிடச்சிட்டா அது மதிக்கப்படாமலேயே இருக்கும். அதனால தான் சில விஷயங்களை நீ கேட்டவனை கொடுக்காம கொஞ்சம் தாமதப்படுத்தினேன். இப்போது உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தானே? இனி உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் விலகிடும். மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் உடல் கஷ்டமும் எல்லாமே விலகி நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல காசு பண வசதியோட சந்தோஷமான சிரிப்பான முகத்தோடு நீ உன் வாழ்க்கையை வாழலாம். நீ வேண்டாம்னு உன்னை விலக்கி வச்ச நினச்சவங்கெல்லாம் இப்போ நீ தான் வேணும்னு தவிச்சு கிடக்க போகிறாங்க. நீ வாழ்க்கையில் தொலைச்சது இப்போ உனக்கு கிடைக்க போகுது. பொருள், உறவு, ஆரோக்கியம், நிம்மதி, நீ எதையெல்லாம் நீ எதிர்பார்த்தாயோ எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக கொடுத்து
உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்ற போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பிரார்த்தனைக்கும் பரிசாகத்தான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கப் போகுது. நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிரந்தரமாக உண்டாகும். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தரப்போகிறேன். அல்ல அல்ல குறையாத சந்தோஷமும் இனி உன் வாழ்க்கையில் உண்டாகும். உன் துன்பத்துக்கு உண்டான ஆறுதல் நீயும் நானும் மட்டும்தான். இந்த கருப்பசாமி எப்பவும் துணை இருப்பேன்.